ஒரு கால் தெரியுது. உடனே என்ன செய்றானா அவளை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். அது யாருன்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரி. கேட்கிற இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு ஓடி வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறான். இவன் இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல உள்ள இருக்கிற பெண் எதுலயே ஒண்ணு இடிக்க அந்த சவுண்ட் கேட்டு உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறான். உள்ள மறைஞ்சு இருக்கிற பெண் டக்குன்னு வெளியில வந்து என்ன செய்றானா குப்பத்தொட்டிக்கு பின்னாடி ஒளியிறா. அடுத்து இந்த பிச்சைக்காரி சொல்றா என்னோட வீட்டை விடு அப்படின்னு சொல்ல இவன் கேட்கிறான். அவ எங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த குப்பத்தொட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு இவன் சொல்றா. இவன் அந்த குப்பத்தொட்டிக்குள்ள எட்டி பார்க்க போறான். டக்குன்னு இந்த பிச்சைக்காரி என்ன செய்றானா உள்ள தள்ளி விட்டுட்டு அந்த இரண்டு பேருமே உள்ள அடைச்சு வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டு பேரும் வேற ஒரு பக்கமா ஓடி வர்றாங்க. இவன் டக்குன்னு வந்து முன்னாடி நிக்கிறான். இவன் சொல்றான் இந்த இரண்டு பேரும் என்ன கோவப்படுத்திட்டீங்க, இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இந்த பிச்சைக்காரி கீழே கடந்த ஒரு கம்பை எடுத்து கையில வச்சிருக்கா. இவன் கேட்கிறா இந்த கம்பை வச்சு அடிக்க போறியா அப்படின்னு கேட்கிறான். இந்த பிச்சைக்காரி அமைதியா சொல்றான் நான் ஏன் ஒன்னு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றானா கம்பை வச்சு என்ன பண்றானா பக்கத்துல இருந்த காரை டக்குன்னு அடிக்கிறா. அந்த கார்ல இருந்து அலாரம் சவுண்ட் கேக்குது. உடனே அந்த கம்பை வந்து அவன் பக்கம் தூக்கி போறான். இவன் டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான். யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்து போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பெண் டக்குன்னு என்ன செய்றானா